இளையோருக்கு எழுச்சியாக, மாணவர்களுக்கு மகுடமாக, அனாதைகளுக்கு ஆதரவாக, மனமுடைந்தோருக்கு மருந்தாக, வாழ்வை இழந்தோருக்கு நம்பிக்கையாக விளங்கிய டொன் போஸ்கோவை பின்பற்றி எண்ணற்ற சலேசியர்கள் தங்களையே முழுமையாக இளையோர் பணிக்காக, இறை பணிக்காக அர்ப்பணித்து வருகின்றனர். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்ற விருதுவாக்குடன் தன்னையே முழுவதும் சலேசிய குடும்பத்திற்கு அர்ப்பணித்து அர்த்தமுள்ள அர்ப்பணத்தை அர்த்தமுள்ளதாக்கி இறைவனின் அருட்பொழிவை குருத்துவம் எனும் திருவருட்சாதனம் மூலம் சலேசிய குருவாக புனிதம் பெற்று இன்று தனது குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார் நமது அருட்தந்தை ஜான் அலெக்சாண்டர் அவர்கள். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்களை தருகின்ற நாள் இதுவே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்களை தருகின்ற நாள் இதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய பலம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்களை தருகின்ற நாள் இதுவே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், ஒரு குலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அருட்தந்தை ஜான் அலெக்சாண்டர் அவர்களுடைய இந்த 25வது வெள்ளி விழா திருப்பலியை நன்றி திருப்பலியாக இறைவனுக்கு சமர்ப்பிக்க இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். 1989 தஞ்சையில் உள்ள எங்களுடைய சலேசி இல்லம், அதில் ஒரு இறை அழைத்தல் முகாமுக்காக ஒரு 8ஆம் வகுப்பு முடித்த 7ஆம் வகுப்பு முடித்த மாணவனாக நான் அந்த முகாமுக்கு வந்திருந்தேன். அந்த முகாமில் ஒரு ஒல்லியான, உயரமான, எளிமையான, தெளிவான பார்வை கொண்ட, இளகிய மனம் கொண்ட ஒரு சலேசியரை சந்தித்தேன். அந்த சலேசியர் இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒரு குருவாக, அவருக்கு ஊழியராக இருந்து இவர் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் இவருக்கு 25 ஆண்டுகள் பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறார். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும், உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்து கடந்த 25 ஆண்டுகளாக வழி நடத்தினீரே. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன்.
மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். என்னை உள்ளங்கையில் சுமந்த உன் அன்பு, என்னை இதயத்தில் பதித்த உன் அன்பு, என்னை மகனாய் ஏற்ற உன் அன்பு போதும் போதும் இந்த வாழ்வில் இது போதும் 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 இந்த வாழ்வில் இது போதும். சிறகினிலே உறவினையே துணையாய் இணையாய் மீட்கின்றாய். அன்பாள் என்னை தெரிந்தெடுத்தாய். போகும் வழியில் நடுப்பகல் வேளையில் அரசே, கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசி ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிந்ததை நான் கண்டேன். நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியில், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? தாற்றுக்கோளை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நன்றியின் நாளாம் வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பாப்பரசர் இரண்டாம் அருள் சின்னப்பர் போப் ஜான் பால் II இவர்கள் குருக்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று 3 வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். முதலாவது கிறிஸ்துவை நேசிப்பது, இரண்டாவது கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, மூன்றாவது கிறிஸ்துவுக்கு சேவை செய்வது. கிறிஸ்துவை நேசிப்பது, அறிந்து கொள்வது, சேவை செய்வது, இந்த 3ம் மிக சிறப்பாக தன்னுடைய இந்த 25 ஆண்டுகளிலும் குருவாக வாழ்ந்த இந்த 25 ஆண்டுகளில் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கிறிஸ்துவையே நேசித்து கிறிஸ்துவன் பெயராலே சேவை செய்கின்ற நமது தந்தையை நினைத்த நாம் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தும் எம் தந்தையே, எம் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் ஆசீர்வதியும். வளமான வாழ்வை தருகின்ற அன்பு இறைவா, இன்று தனது குருத்துவ வெள்ளி விழாவினை கொண்டாடும் அருட்தந்தை ஜான் அலெக்சாண்டர் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நிறைவு கூறுகின்றோம். தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கணிகளை கொடுக்கின்ற அருள் வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏறெடுத்து பார்த்து நிறைவான சமாதானத்தையும் உமது அன்பையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய் பெறுகின்றோ.
தந்தேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம்முடைய திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு உமது ஆட்சியில் அன்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையாது, அன்பின் தாகம் தனியாது, என்றும் என்றும் மறையாது, நம்மை விட்டு விலகாது. அல்ல அல்ல குறையாது, அன்பின் தாகம் தனியாது, என்றும் என்றும் மறையாது, நம்மை விட்டு விலகாது. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன்.
அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்மைகள் கோடி நெஞ்சார பாடுவேன் நன்றி. ஒரு போதும் கைவிடா தாயே, எமை காப்பாய் நாங்கள் உன் குருத்துவம் என்பது அலங்காரம் அல்ல, மாறாக ஆன்மீகம். குருத்துவம் என்பது சுமையல்ல, மாறாக சுகம். குருத்துவம் என்பது மணிமுடி அல்ல, மாறாக முள்முடி. குருத்துவம் என்பது யோகம் அல்ல, மாறாக தியாகம் கலந்தது என குருத்துவம் என்னும் அருட்கொடை மூலம் இறை ஆட்சிக்கு இறை சாட்சியாக விளங்கியவர்தான் நம் வெளிவிழா நாயகர் அருட்தந்தை ஜான் அலெக்சாண்டர் அவர்கள். அவர்களை வாழ்த்த பாராட்ட நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கு குழுமி இருக்கின்றோம். அருட்தந்தை பற்றி ஒரு சில வரிகளை நான் கூற ஆசைப்படுகின்றேன். தலைமை பண்புகளுக்கென எழுதப்பட்ட இலக்கணங்கள் அனைத்தும் தன்னகத்தே கொண்ட தனிப்பெரும் தலைவர்கள் இவர். இவரின் உற்சாகமூட்டும் உரையாடல்களும் உத்வேகமான செயல்பாடுகளும் அற்புதமான அணுகுமுறைகளும் ஆச்சரியமூட்டும் உறவு பேணலும் என்றுமே கொண்டாடப்பட வேண்டியவை. இருள் அப்பி கிடக்கும் இதயங்களை இறையியலும் வாழ்வியலும் தத்துவங்கள் நிறைந்த தம் தனித்துவமான எழுத்துகளால் இருளை அப்புறப்படுத்தும் இறைவொளி நிறைந்த எழுத்துகளுக்கு சொந்தக்காரர். அருட்தந்தையின் நூற்கள், அவருடைய படைப்புகள் எப்பொழுதுமே அதிக கனம் கொண்டதாக இருக்கும். அது அதிக பக்கங்களால் அல்ல, மாறாக சொற்களின் வீரியத்தாலும் கருத்துகளின் ஆழத்தாலும். மாறிவரும் கல்வி சூழலை அன்றே கணித்து சென்னை எக்மோரில் சிபிஎஸ்இ கல்விக்கூடத்திற்கு அடித்தளமிட்டவர் நம் வெள்ளி விழா நாயகர். அருட்தந்தை அவர்களை பாராட்டும் விதத்தில் அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை பாராட்டுவோம். பௌர்ணமி இல்லாமல் பார்க்கடல் பொங்குவதில்லை. பனித்துளி இல்லாத புல்லில் நுனித்துளி ஜொலிப்பதில்லை. கரும்பொருள் இல்லாத கவிதை சுசிப்பதில்லை. அதுபோல வரவேற்பு இறை இல்லாத விழாக்கள் துவங்குவதில்லை. ஆம், வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. அம்மரபிற்கு மகுடம் சேர்க்க இதோ உங்களை வரவேற்க வருகின்றார் வெள்ளி விழா நாயகரின் சகோதரர் திருவாளர் மைக்கேல் ராஜ் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வெள்ளி விழா நிகழ்வானது மிகவும் சிறப்பான ஒரு திருப்பலியோடு ஆரம்பித்திருக்கிறது. இந்த திருப்பலியில் நமக்காக சிறப்பாக அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய அருட்தந்தையோடு சிறப்பான ஒரு திருப்பலியை, நன்றி திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். முதலாவதாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மற்றும் திருப்பலிக்கும்
கலந்து கொண்ட ஜெபித்த அருட்தந்தையர்கள் அனைவரையும் வருக வருக என உங்கள் அனைவருடைய பரத்த கரவொலியோடு வரவேற்கிறோம். சவுண்டு பத்தில் பின்னால் யாருமே கிளாப் பண்ணல. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக இந்த திருப்பலிக்கும் மற்றும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கும் அருட் சகோதரிகள் வந்திருந்து நம்மளோடு கலந்து ஜெபித்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சியையும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக குடும்ப நண்பர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்து சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு சிந்தனையாளர் இவ்வாறு கூறுகின்றார்: தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் படித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். இவ்வாண்டு குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அனைத்து அருட்தந்தையர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவரையும் குடும்பத்தின் சார்பாக கௌரவிக்க விரும்புகின்றோம். எங்களது நட்பு வாழ்வு 1981 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. இங்கே கூடியிருக்கிற அனைத்து சலேசியர்கள் பெயரால் என்னுடைய வாழ்த்துறையை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாலே இதற்கு அதாவது 2 ப்ராவின்ஸும் ஒன்றா வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தந்தை ஜான் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நான் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக ஒன்றா இருந்த ப்ராவின்ஸை 2 ஆக்கிட்டாங்க. இப்போது 2 இருந்த ப்ராவின்ஸை ஒன்றாக்குற அந்த முயற்சி அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பங்கு என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அநேகமாக ஒரு பெரிய விழாவிற்கு இவ்வளவு பேர் சலேசியர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விழாவாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இதை ஒரு நல்ல தருணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அருள் பணியாளர் ஜான் அலெக்ஸ் இவர் குருவாக உருவாவதற்கு முன்பதாகவே பேராசிரியராக தத்துவியலை பயிற்றுவித்தவர். எனவே பேராசிரியராக அப்பொழுதே தன்னுடைய தடத்தை பதித்தவர். இவர் பெல்ஜியம் நாட்டில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. சந்திக்கின்ற பொழுது ஒரு பேப்பரை கொடுத்தார். 1.5 பக்கம்தான். அவருடைய ஆய்வினுடைய திட்டத்தை ஒரே மாதத்தில் அதை முடித்து அதை ஓகே என்று அதை வெற்றியோடு அதை பெற்று என்னிடம் காண்பித்தார். நான் என்னைக்காவது மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை வேறு என்ன மாதிரி கேட்கணும் தம்பிக்கிட்ட அப்படின்னு கேட்டால், தம்பி ஜான் எங்கேப்பா இருக்கிற, என்ன சித்தி அப்படிமா. அந்த சித்திங்கிறத சொல்லும்போது என்னுடைய துன்பமெல்லாம் பறந்து போய்விடும். எதையுமே ஷேர் பண்ண வேணாம், தம்பியோட அந்த வார்த்தை ஒன்றே எனக்கு போதும் அப்படிங்கிறதாயிடும். அடுத்து நம்ம எப்போ பேசினாலும், குடும்பத்துக்கு எப்போ வந்தாலும், ஒரு திருமுழுக்கோ அல்லது ஒரு புதுநன்மையாக வந்தாலும் குடும்பமே கொஞ்சம் பயப்படும். ஏன்னா திருச்சபை முறை பிரகாரம் எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தன் குடும்பம் என்று அவர் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் கற்று தேர்ந்து தெளிந்தால் தான் இதை அந்த திருமுழுக்கு அந்த சடங்குகளை கொடுக்க வேண்டும் என்பார். மத்தேயின் நற்செய்தி 25வது அதிகாரம் என்னதான் இருக்குங்க? எஸ்,
சின்ன சிறிய வெரி குட் சிஸ்டர்ஸ் கரெக்டாக அடிச்சிட்டாங்கப்பா. நான் சொல்லது வந்து டேலண்ட்ஸ் பற்றி 14லேருந்து 30 உள்ள வசனங்கள். டேலண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது சிஸ்டர் இப்போ சண்டை போட வேணாம், லஞ்சு முடித்து பார்த்துக்கலாம். 14லேருந்து 13 எடுத்திங்கன்னா அந்த டேலண்ட்ஸ் வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நீங்கள் வந்து லிட்டில் திங்ஸில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கிரேட் திங்ஸ் வில் பி கிவன் அப்படிங்கிறத கடவுள் செய்வார், வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றார். செய்வார் என்பதை விட செய்து கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் நான் இப்பொழுது பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அந்த இடத்தில் டொன் பாஸ்கோ எக்மோரிலே அந்த பைபிளில் சொல்கிறது வந்து 5 10 ஆகும், 2 4 ஆகும், 1 ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் தந்தை அவர்கள் அந்த எக்மோர் டொன் பாஸ்கோவில் நன்றாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தை 6 ஆண்டுகள் அவர் போகாத இடமில்லை, தேடாத ஆட்கள் இல்லை, எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக நடத்தி அந்த டேலண்ட்ஸை 5 இல்லாமல் ஜான் அலெக்ஸ் பேசாதீங்க, ஜான் அலெக்ஸ் இங்கே கவனிங்க, 5 டேலண்ட்ஸை 15ஆக கடவுள் எழுப்பலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 10 கிடையாது, அவர் கடவுள் நிறைய வரங்களை கொடுத்து 10 இல்லாமல் 15ஆக மாட்டி இருக்கின்றார். உங்களுக்கு புரியும், இன்கம்லையும் சரி எக்ஸ்பென்ஷன்லையும் சரி எல்லா வகையிலையும் பார்க்கும்போது அந்த ஒரு 5 ரூபாவை 15 ரூபாயாக மாற்றிருக்கின்றார். சில பேர் சில இல்லங்களுக்கு போவாங்க, பணி செய்வாங்க, 5 ரூபாவை 0ல் கொண்டாந்து விட்டுட்டு எழுந்துச்சு போயிடுவாங்க. குடும்பங்களுக்கு தேவையில்லை, யாரும் குடும்பத்தில் அதிகாரத்தை வச்சுட்டு அதை பெருசாக பண்ணுறது யாரும் கிடையாது. அதனால் குடும்பத்தை பற்றி பேசவே வேணாம். ஆனால் துறவிகள்னு சொல்லணும் வச்சிங்களேன், துறவிகள் அது அங்கேயும் உண்டு, அங்கேயும் அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது. ஆனால் இந்த பழமொழி இருக்கான்றது நம்ம யோசிக்க வேண்டியது. துறவிகளிடம் இருந்தால் அது துரதிர்ஷ்டமானது, இருக்கக்கூடாது என்பது தான் நீதி. என்னது, நம்மிடம் இந்த அரசியல் என்று நிலைப்பாடு இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் சொல்லக்கூடாது என்னன்னு, எங்களிடம் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம எல்லாரும் நண்பர்களாக தான் இருக்கணும். பகைமை என்பது இருக்கவே கூடாது. இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளணும். கல்லறைக்கு போகிறதுக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கு தான் போகிறதுக்குள்ளே பல விழாக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல விழாக்கள் இதிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். உறவிலே சிறந்த உறவு எது தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உறவிலே மிக சிறந்த உறவு இயேசுவே எடுத்து சொன்ன உறவு. பிராவா, நண்பன். ஆமாம் சிஸ்டர், உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. சும்மா கை கட்டினா உட்காந்துக்கிறீங்க ரொம்ப நேரம். யாருமே சொல்ல நண்பன். ஏன்னு கேளுங்க, நீங்கள் எந்த உறவை எடுத்துங்க அதுக்கெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடு இருக்குது, ஒரு நீதி இருக்குது, ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. அதை செய்யலைனாக்கா நீங்கள் அதுக்கு அந்த உறவுக்கு நீங்கள் சரியாக அமைய முடியாது, அது உறவு அமையாது. ஒன்றே ஒன்று தான், எந்த கட்டுப்பாடு இல்லாமல் எந்த நீதி இல்லாமல் எல்லா விதமான வேற்றுமைகளையும் தகர்க்கக்கூடிய ஒரே உறவு எது? நட்பு, நண்பன். நண்பர்கள் கூடியிருக்கிற இடத்துல எந்த வேற்றுமையும் இருக்காது. இப்போ நான் சொன்னோன்னு தான் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க ஒன்று ஒன்றா. அங்கே எந்த வேற்றுமையும் இருக்காது. நண்பர்கள் இருக்காங்கன்னா அங்கே வந்து எந்த உயர்வு தாழ்வு இருக்காது, கலர் பேதம் இருக்காது, படித்தவர்கள் படிக்காதவர்கள் பேதம் இருக்காது, ஆண் பெண் என்ற பேதம் இருக்காது, பணக்காரன் ஏழை என்ற பேதம் இருக்காது. இப்படி நான் பேதத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நான் நிறைய இருக்குது. அதுவும் இந்தியாவில் சொல்லவே வேணாம், பேதத்துக்கு கணக்கே கிடையாது. சிம்பிளாக நண்பர்கள் கூடுற இடத்துல எந்த விதமான பேதமும் இருக்காது, எல்லாத்தையும் உடைச்சிடும். அப்படி உடைக்கிறது தான் நட்பு. அதனால தான் இயேசு அழகாக சொல்லுவார். இயேசு நம்மளை கூப்பிட்டு அப்போஸ்தலன் கூப்பிடல, சீடர்களும் கூப்பிடல. ஏன்னா அப்போஸ்தலனுக்கு ஒரு வேலைக்குது, சீடர்களும் வேலைக்குன்னு எல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டார். நீ இப்படி என் சிலுவை தூக்கணும் தானே என் சீடன்னார். புரியுதுங்களா? அப்போஸ்தலனை கூப்பிட்டு போய் போதிங்கன்னார். ஆனால் ஒரே ஒரு முறை தான் ஜான் மிக அழகாக தன்னுடைய ஜான் சொல்லுவாங்களா, அவர் என்ன சொல்லுவாங்க, யோவான் 15வது அதிகாரத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வு. அதுவும் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ்ன்றவார். அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு இதை பற்றி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று சொல்லுவார். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கொண்டாட்டம் எல்லாமே இந்த நட்பை சார்ந்தது. அலெக்ஸ், யாரோ நிறைய காரியங்களை சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் நமக்கு அடிப்படையில் எல்லோருக்குமானது இந்த நட்பு. கடவுள் நம்மளை எல்லாரையும் இந்த நட்பு இந்த நட்பின் உறவில் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் கிடையாது. எனவே இந்த சலேசிய குடும்பம் இன்று குறிப்பாக
இந்த நட்புக்காக தான் இங்கே கொண்டு கூடியிருக்கிறது. நான் நண்பனாக வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் நண்பனாக வந்திருக்கின்றேன். நண்பன் என்ற முறையில் தான் பலர் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த நட்பை கொண்டாட தான் பலர் வந்திருக்காங்க. இந்த நட்பை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நல்ல நண்பன் ஒருவர் இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எத்தகைய ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கையாளலாம். நமக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, தேடிட்டு இருக்கோமோ இல்லையோ, ஒரு நண்பன் நமக்கு இருக்கிறார். யார் தெரியுங்களா? அது யார்? ஒரே நண்பன் யார்? இயேசு தான். நண்பன் இயேசுவே, என் நண்பன் என்னை தேர்ந்ததால், என் நண்பன் என்னை அழைத்ததால், என் நண்பன் அவரை போற்றி பாடுவேன், என் நண்பன் அவரை போற்றி பாடுவேன். அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு வார்த்தைகள் மட்டும். முக்கியமாக அருட்தந்தை ஜான் அலெக்ஸோடு பல ஆண்டுகள் உறவு, முக்கியமாக 6 ஆண்டுகள் சலேசிய சென்னை மாநிலத்தின் அளவிலே அதில் கவுன்சிலில் ஆலோசகர் குழுவிலே வலதுகரமாக இருந்து இந்த நிறையா எக்மூரை பற்றிலாம் கேள்விப்பட்டீங்க. அந்த 6 ஆண்டுகளும் எக்மூரில் இல்லத்தந்தையாக இருந்தார். அது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நானும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இவருடைய வாழ்க்கையை சித்தரிக்க 3 வார்த்தைகள். ஒன்று எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் அமைதியாக சமநிலையோடு இருப்பவர். இவருக்கு ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி. ஓகே, வார்த்தையிலே இனிமையானவர். இது ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரி. திடமான மனது அயன் ஃபேக்ட்ரி. இந்த 3ஐயும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். வாழ்க்கையிலே திசை இருந்தது, திசையிலே ஒரு விசை இருந்தது. There was a direction full of intensity. 6 ஆண்டுகள் தொடங்கும் பொழுது எனக்குள்ளே நான் சிரித்து கொண்டேன். 2011 நான் ப்ரொவின்ஷியல் ஆனேன். முதல் ஆண்டில் அவர் ரெக்டர் ஆக்கும் பொழுது 6 years 6 ஆண்டுகள் பிளான் அப்படின்னு போட்டார். நான் சொன்னேன், 3 ஆண்டு தான் உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், 6 ஆண்டுகள் போடுவோம், பாசிபிலிட்டி இருக்குல்ல, 3 ஆண்டு நீங்கள் மாற்றினா போயிடுறேன். ஓகே, 6 ஆண்டுகள். திசையிலே ஒரு விசை. ஸோ வி தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த அருமையான ஒரு பிள்ளையை சலேசிய அவைக்கு அப்பாவும் அம்மாவும் கொடுத்ததற்கும் வளர்த்ததற்கும் உற்றார் உறவினர்கள் அவரை உருவாக்கியதற்கும் இந்த 40 ஆண்டுகளாக அன்பு பிள்ளையாக சலேசிய குடும்பத்திலே வளர்ந்ததற்கும் இப்பொழுது அருமையான ஒரு தலைமை பண்புகளோடு அவர் வளர்ந்து கொண்டிருப்பதும் பணி செய்து கொண்டிருப்பதும் மிக மிக ஆச்சரியத்துக்குரியது. அதனால தான் இங்கே இருக்கின்ற எல்லா சலேஷனுக்கும் அது நல்லாவே தெரியும். ஓகே, வி தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். ஜான் அலெக்ஸ் நம்முடைய தந்தையை நண்பரை பாராட்டுகின்றோம். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும்.
ரத்தம் சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு சதன் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு மாசு 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 சிலுவை தான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு மாசு மாசு சிலுவை தான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ.
எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம்.